சவுத் ஆப்பிரிக்கா vs அயர்லாந்து ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் ஷேக் சையத் ஸ்டேடியம் அபுதாபியில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அபுதாபி பிச் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக். IPL தென் PSL மேட்சஸ்ல எல்லாம் நல்ல ரன்ஸ் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. என்டர்டெய்னிங் பர்பஸுக்காக பேட்டிங் ட்ராக் கொடுப்பாங்க. பட் இன்டர்நேஷனல்ல பெருசா ரன்ஸ் வர்றதில்ல. இங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனதால பேட்டிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரன்ஸ் வரும், பட் ஹாட்டான கண்டிஷன், ஸோ பிச் நல்லா ட்ரை ஆகி ஸ்லோ டவுன் ஆகவும் சான்ஸ் இருக்கு. இங்க ஆல்மோஸ்ட் பெலோ 150 ஸ்கோர் தான் அதிகமா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ அதிகமா இருக்கும், ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் சேசிங் தான் ப்ரெஃபர் பண்ணுவாங்க. இங்க ஸ்கோர் டிஃபெண்ட் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 6 T20 மேட்சஸ்னு பார்த்தா சேஸ் பண்ண டீம் தான் இங்க வின் பண்ணிருக்காங்க. தென் பேசஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் சப்போர்ட்டிங்க கிடைக்கும். ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இங்க விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இனிஷியலா பால் பேட்டுக்கு நல்லா வரும், தென் லேட்டரா பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஓவராலா இங்க 63 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. 26 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 37 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் இங்க வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரா 141 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 224 ரன்ஸ் அயர்லாண்டும், லோவஸ்ட் ஸ்கோர் 66 ரன்ஸ் நைஜீரியாவும் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தா below 150 40 டைம்ஸும், 150 to 169 14 டைம்ஸும், 170 to 189 5 டைம்ஸும், above 190 4 டைம்ஸும் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன் தென் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. தென் இங்கிடி, பார்ட்மேன், தென் லிசார்ட் வில்லியம்ஸ் மூணு மெயின் பேசஸ் எடுத்துட்டு போவாங்க. ஸ்பின்னரா ஃபார்ச்சூன் 11ல இருப்பாரு. மார்க்ரம் பார்ட் டைம் ஸ்பின்னரா இருப்பாரு. தென் குருகர் அண்ட் மல்டர் கூட பவுல் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராவா ஸ்பின்னர்ஸ் தேவைப்பட்டா இங்கிடி இல்ல வில்லியம்ஸுக்கு பதிலா கபா பீட்டரை கூட ட்ரை பண்ணலாம். இனிஷியல் ஓவர்ஸை இங்கிடி தென் லிசார்ட் வில்லியம்ஸ் பவுல் பண்ணலாம். சம்டைம் ஃபார்ச்சூன் கூட பவர் பிளேல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸ்ல இங்கிடி, லிசார்ட் வில்லியம்ஸ் தென் பேட்ஸ்மேன் பவுல் பண்ணுவாங்க. பேட்ஸ்மேன், லிசார்ட் வில்லியம்ஸ் தென் இங்கிடி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபார்ச்சூன், பீட்டர் கிரகர், மல்டர் தென் மார்க்ரம் ஓவர்ஸ் ஷேர் பண்ணிக்குவாங்க. அயர்லாந்து பொறுத்த வரைக்கும் பவுல் ஸ்டில்லிங் தென் ரோஸ் அடேர் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. மார்க் அடேர், கிரேக் யங் ரெண்டு மெயின் பேசஸ் தென் பென் ஒயிட் ஒரு மெயின் ஸ்பின்னரோட போவாங்க. இது கூட கர்டிஸ் கேம்பர், டெலனி தென் கிரஹாம் ஹியூம் மூணு ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துட்டு போவாங்க. மார்க் அடேர் தென் கிரஹாம் ஹியூம் பவுலிங் ஓபன் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல மார்க் அடேர், கிரஹாம் ஹியூம் தென் கிரேக் யங் பவுல் பண்ணலாம். இங்க மார்க் அடேர், ஒயிட் தென் கிரஹாம் ஹியூம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கிரேக் யங், கேம்பர் தென் டெலனி ஓவர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியான் ரிக்கல்டன் நல்ல பிளேயர், பேட்டிங் ஓபன் பண்றாரு. டொமஸ்டிக் T20ஸ்ல நல்லா ஆடக்கூடிய பிளேயர், பட் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல கிரேட்டா இல்ல. இது வரைக்கும் 6 மேட்ச்ல 94 ரன்ஸ் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பேட்டிங் ஓபன் பண்றதால பவர் பிளேல 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். ஸ்டப்ஸ் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. T20ஸ்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். ரீசெண்ட் வெஸ்ட் இண்டீஸ் T20 சீரீஸ்ல சூப்பரா ஆடி இருந்தாரு. அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு T20 மேட்ச் ஆடி அதுல 24 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. நல்ல பிளேயர், சூப்பரா ஆட முடியும். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பேட்டிங் ஓபன் பண்றாரு. ரீசெண்ட் ஃபார்ம் அவ்வளவு கிரேட்டா இல்ல. T20ஸ்ல ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 14 மேட்ச்ல ஒரு 50 கூட அடிச்சதில்ல. 2 மேட்ச்ல 40+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. பட் எகேன்ஸ்ட் அயர்லாந்து சூப்பரா ஆடி இருக்காரு. 3 இன்னிங்ஸ்ல 2 50s அடிச்சிருக்காரு. 62 ஆவரேஜ்ல 185 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. பட் இந்த வென்யூல ஒரு மேட்ச் ஆடி அதுல வெறும் 4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பட் டீசெண்டா ஆட முடியும். 30-34 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும். ஜேசன் ஸ்மித் 5th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. T20ஸ்ல நல்லா ஆடக்கூடிய பிளேயர், பட் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா இல்ல. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. ஏடன் மார்க்ரம் டீமோட கேப்டன் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளவு கிரேட்டா இல்லாம இருந்தது, பட் லாஸ்ட் ODI மேட்ச் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் சூப்பரா ஆடி 50 அடிச்சிருந்தாரு. ஆவரேஜா 30-40 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்லயும் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. அயர்லாந்து பேட்டர்ஸ்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்ல, சோ எந்த அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்க முடியும் டவுட் தான். பட் பேட்டிங்ல 20-30 ரன்ஸ் தென் பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். வியான் மல்டர் 6th ரவுண்ட்ல பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது டவுட் தான். ரீசெண்டா T20ஸ்ல விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 4 T20 மேட்சஸ்ல ஒரு விக்கெட்ஸ் கூட எடுக்கல. பட் பேட்டிங்ல 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும்.
எகென்ஸ்ட் அயர்லாந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங்ல ஒரு இன்னிங்ஸ்ல 36 ரன்ஸும் பவுலிங்ல 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணணும். பேட்ரிக் க்ரூகர் ரீசன்ட் வெஸ்ட் இண்டீஸ் T20 சீரீஸ்ல ஒரு மேட்ச் பேட்டிங்ல 44 ரன்ஸும் தென் அடுத்த மேட்ச்ல பவுலிங்ல 2 விக்கெட்ஸும் எடுத்திருந்தாரு. இங்க 7th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. ஸோ எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் டவுட் தான். தென் பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இல்லை. சவுத் ஆப்பிரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா டீம்ல கன்சிடர் பண்ணணும். க்ரூகரோட பவுலிங்கை அட்டாக் பண்ண போய் விக்கெட் லாஸ் பண்ண சான்சஸ் அதிகம். லுங்கி இங்கிடி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. T20 ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்ல. லாஸ்ட் T20 மேட்ச் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி 4 மேட்ச் விக்கெட்லெஸ்ஸா இருந்திருக்காரு. எகென்ஸ்ட் அயர்லாந்து 4 மேட்ச்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூல சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. IPLல இங்க 2 மேட்ச் ஆடி 2லயும் 3 விக்கெட்ஸ் வச்சு மொத்தமா 6 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பேட்மேன் சூப்பர் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. ஆல்மோஸ்ட் எல்லா T20 மேட்சுக்கும் மினிமம் 1-2 விக்கெட்ஸ் ஆவது எடுத்து கொடுக்குறாரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. மஸ்டா டீம்ல ட்ரை பண்ணணும். லிசார்ட் வில்லியம்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. 2-3 விக்கெட்ஸ் மொத்தமா எடுக்கக்கூடிய பவுலர். பட் ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்ல. இங்க டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதால விக்கெட்ஸ் எடுக்க முடியும். எகென்ஸ்ட் அயர்லாந்து 2 மேட்ச்ல 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபார்ச்சூன் T20ஸ்ல விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. பட் ரீசன்ட் ODI சீரீஸ் எகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த கண்டிஷன்ல நல்லா பவுல் பண்ண முடியும். தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கண்டிப்பா அயர்லாந்து பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. கபா பீட்டர் இருந்தா டீம்ல கன்சிடர் பண்ணணும். அயர்லாந்து ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அயர்லாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் லோர்கன் டக்கர் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். ரீசன்ட் T20 ஃபார்ம் நல்லா இருக்கு. பட் கன்சிஸ்டண்டா ஆடுற பிளேயர் இல்ல. இங்க ஒரு T20 மேட்ச் ஆடி அதுல 33 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. தென் ODI தென் டெஸ்ட்ல இங்க டீசெண்டா ஆடி இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா 5 T20 மேட்ச் ஆடி அதுல ஒரு 50 அடிச்சிருக்காரு. பவுல் ஸ்டிர்லிங் டீமோட கேப்டன் பேட்டிங் ஓபன் பண்றாரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், நல்ல பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்ல. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 19 T20 மேட்சஸ்ல ஒரு 50 கூட அடிச்சதில்ல. தென் அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவும் 5 இன்னிங்ஸ்ல 89 ரன்ஸ் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பட் இந்த வென்யூல அதிகமான மேட்சஸ் ஆடி இருக்காரு. சூப்பராகவும் ஆடி இருக்காரு. இங்க 5 ODI மேட்சஸ்ல 300 அடிச்சிருக்காரு. தென் T20ஸ்ல 35 ஆவரேஜ்ல இங்க ஆடி இருக்காரு. ஹாரி டெக்டர் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப புவரா இருக்கு. லாஸ்ட் 6 T20 இன்னிங்ஸ்லயும் சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ல தான் அவுட் ஆயிருக்காரு. இந்த வென்யூலையும் நம்பர்ஸ் கிரேட்டா இல்ல. அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 5 இன்னிங்ஸ்ல 84 ரன்ஸ் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பட் ODIஸ்ல அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா டீசெண்டா ஆடி இருக்காரு. ஜார்ஜ் டொக்ரல் நல்ல பிளேயர். பேட்டிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். பட் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் டவுன்ல இருக்கு. பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். 20-30 ரன்ஸ் வரைக்கும் ஆவரேஜா ஸ்கோர் பண்ண முடியும். தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பட் ரீசெண்டா விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ODIஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த வென்யூலையும் நம்பர்ஸ் அவ்வளோ கிரேட்டா இல்ல. ரோஸ் அடர் பேட்டிங் ஓபன் பண்றாரு. ரீசன்ட் டொமஸ்டிக் T20 மேட்ச்ல 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. டொமஸ்டிக்ல சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். பட் இங்க இந்த கண்டிஷன்ல எப்படி ஆட போறாரு பார்க்கணும். தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அதிகமா பவுல் பண்ணிருக்காரு. பட் இங்க பவுல் பண்ண சான்சஸ் கம்மி. கர்டிஸ் கேம்பர் சூப்பர் ஆல்ரவுண்டர். பேட்டிங் அண்ட் பவுலிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். 5th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. தென் ஆல்மோஸ்ட் 3-4 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. இந்த வென்யூலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. T20ஸ்ல இங்க 2 மேட்ச் பவுல் பண்ணிருக்காரு. அதுல ஒரு மேட்ச்ல 4 எல்லாம் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவும் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பேட்டிங் தென் பவுலிங்ல பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். கரத் டெலனி 6th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. தென் லெக் பிரேக் கூகுலி பவுலர். நல்ல ஆல்ரவுண்டர். பேட்டிங்ல 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்லையும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 2 T20s பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. தென் இந்த வென்யூலையும் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணணும். கிரஹாம் ஹியூம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. நல்ல பவுலர். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதால விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீசென்ட் பேட்டரும் கூட. ரீசெண்டா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பேட்டிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பேட்டிங்ல டீசெண்டா கான்ட்ரிபியூட் கொடுக்க முடியும். மார்க்கடர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு.
நல்ல பவுலர், கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். லாஸ்ட் 12 மேட்ச்ல மேட்சுக்கு மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்திருக்காரு. இந்த வென்யூல 6 T20 மேட்ச்ல 10 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. தென் எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவும் சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. கிரேக் யங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு, டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. ரீசன்ட் பவுலிங் ஃபார்ம் சூப்பரா இருக்கு, மினிமம் 2 விக்கெட் வச்சு எடுக்கிறாரு. பட் எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா நம்பர்ஸ் கிரேட்டா இல்ல. இந்த வென்யூல 3 மேட்ச்ல 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்க டீசெண்டா பவுல் பண்ணிருக்காரு. பென் ஒயிட் லெக் பிரேக் பவுலர், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது டவுட் தான். மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுக்க முடியும். சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இந்த டீமை பாருங்க, இப்படிதான் ஆல்மோஸ்ட் எல்லாரும் டீம் ட்ரை பண்ணுவாங்க. இதுல டெக்டருக்கு பதிலா டாக்ரெல் இல்ல பவுல் ஸ்டிர்லிங்க ட்ரை பண்ணலாம். தென் இந்த டீம்ல லிசார்ட் வில்லியம்ஸ் தென் கிரேக் யங்க ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பீட்டர் குருக்கர், லிசார்ட் வில்லியம்ஸ், ஃபார்ச்சூன் தென் பென் ஒயிட்டை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மார்க்ரம், கர்டிஸ் கேம்பர் தென் டெலனியை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல மார்க் எடர், டொக்ரெல் தென் பார்ட்மேனை கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிக்க நன்றி.